ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ வரவரமுனியே நமக. ஸ்ரீ ஸ்தலசயன மகாகுருவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இன்று ஸ்ரீ கூரத்தாழ்வான் அருளிச் செய்த ஸ்ரீஸ்தவத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியின் பெருமைகளை அனுபவிப்போம். இது மொத்தம் 11 ஸ்லோகங்களை கொண்டது. இது 4 பாகமாக பிரிக்க வேண்டும். முதல் பாகமானது 1லிருந்து 5ஆம் ஸ்லோகம் வரை ஒரு முன்னுரை என்று வைத்துக் கொள்ளலாம். முன்னுரை மகாலட்சுமி சொல்லக்கூடியது. அடுத்து 6, 7, 8 3 ஸ்லோகங்கள் பிராட்டியின் பெருமைகளை கூறுகின்றது. அடுத்து 9, 10வது ஸ்லோகம் பிராட்டி திருவடி சரணாகதியை பற்றி கூறுகிறது. சரணாகதி அடைவதை பற்றி கூறுகிறது, அடைந்ததை பற்றி கூறுகிறது. 11வது ஸ்லோகத்தை ஒரு பலஸ்ருதியாகவும் ஒரு பிரார்த்தனையாகவும் கொள்ளலாம். நாம் ஸ்ரீ ராமானுஜரின் பிரதான சிஷ்யரான ஸ்ரீ கூரத்தாழ்வான் சோழ அரசன் கொடுக்கும் கஷ்டங்கள் பொறுக்காமல் கண் இழந்து ஸ்ரீரங்கம் எழுந்தொழுகிறார். அப்பொழுது ஸ்ரீரங்கத்தில் கோவில்களில் இருக்கும் காவல்காரர்கள் யார் யார் ராமானுஜரின் அடியார்களோ அவர்கள் ரங்கநாதனை சேவிக்கக்கூடாது, சேவிப்பதற்கு அனுமதி இல்லை என்று தடை செய்கிறார்கள். இருந்தும் ஒரு காவலாளி கூரத்தாழ்வானை அடையாளம் கண்டு கொண்டு நீர் மட்டும் சேவிக்கலாம், உமக்கு மட்டும் அனுமதி தருகின்றேன் என்றான். கூரத்தாழ்வான், நான் மகா பாபம் செய்துவிட்டேன் போல இருக்கிறது, நான் ராமானுஜர் அடியார் இல்லையோ, அப்பொழுது ராமானுஜர் அடியார்கள் விளக்கப்பட்டால் நான் மட்டும் என் அடியார் இல்லாமல் ஆகிவிட்டேன் என்று நான் எவ்வாறு அடியார்கள் சேவிக்க முடியாத ரங்கநாதனை நானும் சேவிக்கவில்லை, சேவிக்க மாட்டேன் என்று சொல்லி திடப்படுத்தி கொண்டு மனத்தை திருமாலின் ஜோலை எழுந்தருளுகிறார். அவர் எழுந்தருளும் வழியில் வழிப்பயண களைப்பு போக களைப்பு நீங்குவதற்காக ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் என்னும் கிரந்தத்தை 100 ஸ்லோகங்களால் அருளி செய்கிறார். அடுத்ததாக எம்பெருமானின் விபவ அவதாரத்தில் நிகழ்த்திய அதிமானுஷ சேஷ்டிதங்களை 61 ஸ்லோகங்களில் அதிமானுஷஸ்தவம் என்னும் கிரந்தத்தை அருளி செய்தார். பிறகு மாலிஞ்சோலை எழுந்தருளி அங்கு மாலிஞ்சோலை மணாளனை பற்றி 132 ஸ்லோகங்களில் சுந்தரபாகஸ்தவம் என்னும் கிரந்தத்தை அருளி செய்தார். எம்பெருமானார் மேல்கோட்டையிலிருந்து ஸ்ரீரங்கம் எழுந்தருளிய பின் எம்பெருமானார் கூரத்தாழ்வானிடம் ஸ்ரீ காஞ்சி வரதனிடம் தனக்கு பார்வை தருமாறு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறியதை கேட்டு அவர் காஞ்சியில் எழுந்தருளியிருக்கும் வரதனிடம் தனக்கு ஊனக்கண் வேண்டாம், ஞானக்கண் கொடுக்கும்படியும் அதில் அவனை தரிசிக்க வேண்டும் என்கிற விஞ்ஞாபனத்தை செய்து 132 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீ வரதராஜஸ்தவம் என்னும் கிரந்தத்தை அருளி செய்தார். வரதனும், நீர் எப்பொழுதெல்லாம் என்னை சேவிக்க விரும்புகின்றீர்களோ அப்பொழுது நான் நமக்கு நிச்சயம் சேவை சாதிப்பேன் என்று அருள் பாலிக்கிறார். இந்த 4 ஸ்லோகங்களுமே ஸ்ரீமன் நாராயணனும் பெருமாளையும் பற்றி பாடியது. அடுத்ததாக கடைசி ஸ்தவமான ஸ்ரீஸ்தவம் 11 ஸ்லோகங்களை கொண்டது. ஸ்ரீரங்கநாச்சியாரின் பெருமைகளை விளக்கும்படியாக இந்த 11 ஸ்லோகங்களை அமைத்தார். இதுக்கு ஸ்ரீஸ்தவம் என்னும் அதி அற்புதமான கிரந்தமாகும். இந்த கிரந்தத்தை அருளி செய்த 15 ஸ்தவங்களில் இது 5வது கடைசி ஸ்தவமாகும். கடைசி ஸ்தவமானாலும் இதன் பெருமையை யாராலும் வர்ணித்து நான்முகன் 1000 படை நாக்கப்படைத்த ஆதிசேஷனும் இதன் பெருமையை எடுத்துரைக்க முடியாது. இதில் முதல் ஸ்லோகமான ஸ்வஸ்தி ஸ்ரீ திசதா சேஷ ஜெகதாம் சர்கோபசர்கஸ்திதி ஸ்வர்க்கம் துர்கதி மாபவர்கவிதம் சர்வஜ்ய குர்வன் யஸ்யாவீஷ்யமுகம் ததிங்கிதபர விதத்தேகிலம் கிரீட்டேயம்
கலு நானியதாஸ்ய ரசதா சியாதே தகரஸ்யாத் தயா. அதாவது ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதாத சேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதி ஸ்வர்க்கம் துர்கதி மாபர்க்கிகபதம் சர்வஜ்ய குர்வம் ஹரீம் யஸ்யாஸ்பீஷ்ய முகம் ததிங்கிதபர தீனோ விதந்தே கிலம் கிரீட்டேயம் கலு நானியதாஸ்ய ரசதா வியாதே கரஸ்யாத் தயா என்று இந்த ஸ்லோகம். இதற்கு அர்த்தம் என்னன்னாக்க, எம்பெருமான் எல்லா உலகங்களையும் படைத்தழித்து அழிக்கும் பொழுது அவரவர்கள் கர்ம பலன்களை அனுபவிக்கும் பொருட்டு ஸ்வர்க்க நரக அனுபவங்கள் ஸ்தானங்களையும் எல்லையில்லா இன்ப வீடாக பரமதத்தையும் மற்றுமுள்ள போகாபரண போகஸ்தானங்களான சகல பதார்த்தங்களையும் அவரவர்களுக்கு அருளித்தருளும் பொழுது பிராட்டியின் முகக்குறிப்பை பின் சென்று அவள் என்ன சொல்லி முகக்குறிப்பை காண்பிக்கிறதோ அதற்கிணங்க அவளுடைய நோக்கத்திற்கிணங்க எல்லாவற்றையும் அளிக்கின்றான் என்ற இது எம்பெருமானுடைய பரம ராசிகம்னா ரசாயனம் ராசிகத்தை தெரிவித்தபடி ஸ்வஸ்தி திசதாத் என்று முதலில் ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதாத் என்று இவ அபேட்சிக்கிற தன்மையானது பிராட்டியை நன்றாக ஸ்துதிப்பதற்கு அனுகூலமான வாக் சம்பிருத்தி பக்தி சம்பிருத்தி இத்தியாதிகளை என்று மேல் சுலோகங்களில் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக பிராட்டி சேவிக்கின்றார். ஹே ஸ்ரீர்தேவி சமஸ்தலோக ஜனனீம் துவாம் ஸ்தோத்ருமீ காமகே யுக்தாம் பாவய பாரதீம் பிரகுணய பிரமேய பரதானாம் தியம் பக்திம் வந்தே நந்தயா ஸ்ருதமிமம் தாசம் ஜனம் தாவகம் லக்ஷயம் லக்ஷ்மி கடாட்ச வீசி ஹிருதேஸ்தே சியாம சாமிவயம் அப்படின்னு இருக்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு என்னன்னாக்க, பெரிய பிராட்டியார் இது ஒரு பெரிய பிராட்டியாருக்கும் குரத்தாழ்வானுக்கும் இடையே ஒரு நடந்த சம்பாஷணை ரூபமாக இந்த சுலோகம் அமைந்திருக்கின்றது. ஆழ்வானை நோக்கி பிராட்டியார், ஆழ்வான், நான் உமக்கு சிரேயசை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். நல்லது, என்ன சிரேயசை வேணும்? ஐஸ்வர்யம் வேணுமா, சந்தானம் வேணுமா, வேண்டியதை கேளுங்க தரேன் அப்படின்னு கூற ஆழ்வான், அந்த க்ஷூத்திர புருஷார்த்தங்களை நான் விரும்ப வந்தேன் அல்லேன். இதெல்லாம் சின்ன அல்பத்தனமான எனக்கு இதெல்லாம் ஐஸ்வர்யம் வேணும் அதெல்லாம் வேணும் கேட்கல, உண்மை வாயார் துதிக்க வேணும் என்று விரும்பி வந்தேன் என்று கூறுகிறார். அதுக்கு பிராட்டி, அப்படியானால் என்னிடத்தில் பிரார்த்தித்து பெற வேண்டியது என்ன இருக்கின்றது? நீர் பெரிய பண்டிதர், இஷ்டப்படி சோசனம் பண்ணும் மகாகவி, இதில் நான் அளிக்க வேண்டிய ஸ்வஸ்தி என்ன இருக்கிறது என்று பிராட்டி ஆழ்வானிடம் கேட்கின்றார். ஆழ்வார் இதற்கு கூறுகிறார், இப்படி அருளி செய்யக்கூடாது, உம்மை பாங்காக ஸ்துதிப்பதற்கு உரிய சரஸ்வதி சம்பிருத்தி அருள வேணும் என்று கூறுகிறார். நன்னா துதிக்கணும், அதுக்கு உண்டான வாக்கு வலிமையும் வாக்கு சக்தியும் கொடு அப்படிங்கிற பிராட்டி அதுக்கு சொல்கிறார். ஆல்ரெடி உமக்கு திருநாவீர் உமக்கு முன்னமே வாய்த்திருக்கிறது, வேறு தேவை உண்டாகில் கேளும் என்கிறாள். ஆழ்வான் அதற்கு, வாயால் ஏதோ சில சப்தங்களை சொல்கின்றேனே ஒழிய அன்பு மிகுந்து கனிந்த புக்தி எனக்கில்லை, அப்படிப்பட்ட புத்தியை நீ அருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிராட்டி விடலை. ஏன்னா ஒருத்தர் சொல்ல எப்படி மடிபிடி ரகசியம்னு தெரிசார் நம்ம கவனி பார்த்தோமோ, ஒரு அதாவது பெருமாள் வாயை பிடுங்குவார், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், அப்போ தான் நல்ல விஷயங்கள் நிறையா, தன்னை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் நிறையா வரும் அப்படிங்கிறதுனால அது திருச்சேரி சம்பவத்தில் திருமங்கை ஆழ்வாருக்கும் திருச்சேரிநாதனுக்கும் நான் சம்பாஷணையை பார்த்தோம். அதுபோல் தேவியானவள் நிறையா விஷயம் ஆழ்வான் வாயிலிருந்து வர வேண்டும் என்று விரும்பி அவள் நிறையா கேள்வி கேட்கின்றாள். அதைத்தான்
என்னை இந்த திருநாவில் உமக்கு முன்னதாக வாய்த்திருக்கிறது, வேறு தேவை உண்டாயில் கேளுன்னு கேட்டுக்கொண்டே போகிறாள். இவ்வாறு வாயால் ஏதோ சில சப்தங்களை சொல்லுகின்றேனே ஒழிய அன்பு மிகுந்த கனிந்த புக்தி எனக்கில்லை, அப்படிப்பட்ட புத்தியை அருள வேணும் அப்படின்னு கேட்குறார். பிரார்த்தி என்னை ஸ்துதிக்க வேண்டுமென்று நீர் விரும்பின போதே அப்படிப்பட்ட புக்தி உமக்கு உண்டாகிவிட்டது. அன்பு மிகாமலும் நெஞ்சு கனியாமலும் இருந்தால் என்னை துதிக்க நீர் முயலமாட்டேன். அவ்வாறு ஆன பின்பு அப்படிப்பட்ட புக்தி உமக்கு கைகூடியே இருக்கிறது, வேறு தேவை உண்டாகில் கேளும் அப்படின்னு கேட்குறான். சொல்லச்ச ஆழ்வார் பதில் கொடுக்கிறார். உம்முடைய பேரருளால் ஏதோ சிறிது புத்தி கிடைத்திருக்கிறது, அது பரபக்தியாகவும் பரஞானமாகவும் பரமபக்தியாகவும் முதிரும்படி நீ தேவியை நீ அருள் புரிய வேணும் அப்படிங்கிறார். பிராட்டி சொல்கிறதுக்கு அதை நீர் விரும்ப வேண்டா, ஆழ்வாருக்கு போல் காலக்கிரமத்தில் படிப்படியாக அந்த பக்தி உமக்கு பரிணமிக்கும் வந்தடையும் அப்படின்னு சொல்கிறான். கிரமமாக தானே தன்னிட விளைய போவதை அபேட்சிப்பதேன், தானோ அவனுக்கு கிடைக்க போகிறது, முன்கூட்டியே நீ என்ன கேட்டு அபேட்சிப்பானே அப்படின்னு பிராட்டி சொல்கிறார். ஆழ்வான் அம்மா எப்போது அந்த புக்தி மிதறப்போகிறதுன்னு நான் எதிர்பார்த்து இருக்கவும் அது வரையும் என்னால் தரித்திருக்க முடியாத சக்தியும் கிடையாது எனக்கு. உன்னை பணிந்த என்னை இப்போதே அந்த கிங்கரனாக்கி பணிகொண்டு மகிழ்விக்க வேணும். அதற்குறிப்பாக உம்முடைய குளிர்ந்த கடாட்சங்கள் அடியேன் மீது பிரசரிக்க வேணும். இவ்வளவே அடியேன் விரும்புவது என்கிறார். ஸ்லோகத்தில் கடாட்ச விசுரேஸ்தே என்ற வார்த்தைக்கு கிருபாசாகரமான திருக்கண்களிலிருந்து கடாட்சமாகிய அலைவரிகள் பரவினால் அத்திவலைகள் விழுமிடம் அடியேனாக இருக்க வேண்டும் என்று பொருள். அவனுக்கு கிருபா கடாட்சம் கண்ணால் இருந்து ஒரு பார்வை அலைகள் விரும்பி எங்கேயாவது ஒரு இடத்துல விழுன்னு வச்சுக்கோயேன், அந்த இடம் நானாக, அந்த விழுற இடம் என் மேலே விழணும், அது நானாக இருக்கணும் அப்படின்னு கூறத்தாழ்வான். அனுசந்தி சொல்ல மாதிரி பேசிட்டு இருக்கா ரெண்டு பேரும். அது அடுத்த பாசுரத்தில் சோஸ்தம் நாம கிமாமனந்தி கவையோ யத்யன்ய தீயான் குணான் அந்யத்ர தசதோ திரோபிய பணிதிஸ்ஸா தர்ஹி வந்தியாத்வி சம்யக் சத்திய குணாபி வர்ணனமதோ பிரியும் கதம் தாத்ருஷி வாக் வாச்சஸ்பதினாபி சக்கிய ரசனா தத் சத் குணார்னோ இதாவ் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, இந்த ஸ்லோகத்தில் பிராட்டினிடத்தில் உம்முடைய குணங்களை உள்ளபடி வர்ணிக்கிற வாக்கானது பிரகஸ்பதியாலேயும் கவனம் பண்ண முடியாது, அதாவது பிரகஸ்பதியாலே முடியாது. என்னால் முடியும் என்பதற்கு என்னால் எப்படி முடியும் சொல்ல முடியும்? பிரகஸ்பதியை திண்டாடுவோம் பெருமாளை சொல்லச்சே, என்னால் முடியக்கூடியதா அப்படின்ட்டு பிராட்டியின் குணங்களை உள்ளபடி வர்ணிக்கிற திறமை பிரகஸ்பதியாலே முடியாத என்னால் முடியும் என்று கூற முடியுமோ அப்படின்னு சொல்லுகிறார். என்னால் முடியவே முடியாமல் பிரகஸ்பதி திண்டாடின்னு இருக்கார் அப்படின்னுவார். உடனே பிராட்டியை நோக்கி உண்மையினால் ஸ்துதிக்க விரும்புவதே அசம்பந்தமான விஷயம், அதாவது சம்பந்தம் சம்பந்தத்துக்கு அசம்பந்தம் இதுவரை சமத்காரம் அருளி செய்தார். துவாம் ஸ்தோத் மீகா மகே என்று மேலே சொன்னேனே, உண்மை ஸ்துதிப்பதென்பது சம்பாவித விஷயந்தானா என்று ஆராயும் அளவில் சர்வாத்மனா அசம்பாவிதமாக தோன்றுகிறது என்று உபாதிக்கிறார். உலகத்தில் ஒருவன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறானே, அது ஸ்தோத்திரமானது என்ன என்று விமர்சிப்போம். விமர்சித்தால் ஸ்தோத்திர சப்தார்த்தம் 2 வகையாக தேரும். ஒருவனிடத்தில் இல்லாத குணங்களை வேறிடத்திலிருந்து கொணர்ந்து ஏறிட்டு புகழ்வதை ஸ்தோத்திர சப்தார்த்தமாக கூறுகிறது ஒரு வகை. ஒரு யாச்சகன் ஒரு மொட்டை தலைவனை புகழ வேண்டி குழல் அழகரே என்று கூறுவதாம். இப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்திற்கு பிராட்டி இடத்தில் பிரசித்தியே இல்லை. இவளிடத்தில் குணம் இல்லாமையும் வேறிடத்திலிருந்து
குணங்களை கொணர்ந்து இவரிடத்தில் ஏறிடுகையும் அதிகாரம் அசம்பாவிதமாகையாலே இனி மற்றொரு வகையாகவும் ஸ்தோத்திர சப்தார்த்தத்தை நிர்வகிப்பதுண்டு. ஒருவனிடத்தில் உள்ள குணங்களை உள்ளபடி சொல்லி புகழ்வதாம். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரமும் பிராட்டியிடத்தில் அசாத்தியம். பிராட்டியின் ஸ்தோத்திரமும் அப்படி பிராட்டியின் குணகணங்கள் ஒரு கடல் போன்றிருத்ததால் அவற்றில் ஏகதேசமும் பிரகஸ்பதியாலும் வர்ணிக்கருது என்று சித்தமான பின்பு மற்றையோரால் அந்த குணங்களை ஒன்றுவிடாமல் உள்ளபடி வர்ணிக்க அரிது. இது சித்தமான பின்பு வர்ணிக்க முடியுமோ? எவ்வளோராலும் வர்ணிக்க முடியாது என்று சித்தமான பின்பு மற்றவர்களால் குணங்களை எவ்வாறு ஒன்று விடாமல் வர்ணிக்க முடியும்? கிம்புன நியாய சித்தமாகையாலே ஆகவே இரண்டு வகையான சோஸ்திரங்களில் ஒன்றுக்கும் பிராட்டி பக்கத்தில் அவகாசமில்லை என்று சொல்லுகிற இம்முகத்தால் அசாத்தியமான ஸ்ரீஸ்தவத்தில் நான் இறங்குவது அதிசாகசம், அதிக பிரசங்கித்தனம், அதிசா பலாகிருத்தியம் என் சக்திக்கு மீறியது என்று நைச்சியானுசந்தானம் செய்கிறார். வேறு அவன் பிரகஸ்பதியால் முடியாது, அவனாலே முடியாது அப்படிங்கிறனால முடியுமோ? ஒருத்தன் ஒன்றுமே இருப்பது ஒருத்தனை புகழறது இல்லாத ஒன்றை சொல்லி ஒருத்தனை ஏறிட்டு புகழ்றது, இருப்பதையே சொல்லி உண்மையாகவே புகழ்றது, ரெண்டும் எப்படி ஒரு சோசனமாக கொள்ளப்பட்டாலும் உனக்கு ரெண்டுமே ஒத்து வராது. ஏன்னாக்க உங்கள்கிட்ட இல்லாத ஒன்றுமே கிடையாது, எப்படி நான் புகழ முடியும் அப்படின்னு அது நைச்சியம் பண்ணுறார் தாயார். அது அடுத்ததாக 4வது ஸ்லோகத்தில் ஏவாசா மனசாம்ச துர்கிரஹிருதயாக்கியாதா குணாஸ்தாவகாः தானேவ பிரதி சம்பூஜிஸ்வமுனிதா ஹை மாமிகா பாரதி ஹாஸ்யம் தந்துன மன்மஹே ந ஹி சாகோர்ய காகிலாம் சந்திரிகாம் நாலம் பாதுமிதி பிரகிரகஸ்ய ரசனாமாசீத சத்யம் திருஷி ஏவாசாம் மனசாம்ச துர்கிரஹதயா கியாதா குணாஸ்தாவகாः தானேவ பிரதி சாம்பூஜிக முனிதாக மாமிகா பாரதி ஹாஸ்யம் தத்துன மன்மஹேன ஹி சாகோர்ய காக்கிலாம் சந்திரிகாம் நாலாம் பாதுமதி பிரகிருஹ்ய ரசானமாசீத சத்யாம் ருஷி அப்படின்னு 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அது என்ன அர்த்தம்னாக்க, உன்னை வாய் கொண்டு சொல்வதற்கும் நெஞ்சால் நினைப்பதற்கும் முடியாதவை என்று பிரசித்தி பெற்றுள்ள உம்முடைய குணங்களை புகழ்வதென்றே என்னுடைய நாவில் ஜலம் ஊறுகிறது. உன்னை புகழ்றதால நினைச்சால வாக்கில் ஒரு ஜலம் ஊறுறது, வாக்கு வெளி கிளம்புகிறது. ஆனால் முடியாத விஷயத்தை முயற்சி செய்கிறது பரிகாசம் என்று சிலர் நினைக்கக்கூடும். ஏன்னா இவனால் முடியாத விஷயம் பெரிய பிராட்டியெல்லாம் புகழ முடியுமோ அப்படின்னு நினச்சிட்டு இவன் என்ன செய்யலாம், பரிகாசமாக சிரிக்கக்கூட பரிகாசம் நினைப்பாங்கன்னா முடியக்கூடிய விஷயத்தை சிந்தாபுரால் எல்லா விஷயத்தில் காலை விட்டு நின்றுக்கானே அப்படின்ட்டு. நான் இதை பரிகாசியமாக நினைக்க மாட்டேன். ஏன்னாக்க நிலாவை பருகி ஜீவிக்கக்கூடிய சகோரபக்ஷியானது இந்த நிலா முழுவதையும் நம்மொருவால் பருக முடியாதென்று நினைத்து தன் தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக அந்த நிலாவில் வேண்டிய அளவை பருகாமல் நாக்கை சுருக்கி கொண்டு நிற்க மாட்டாது. அதுபோல் நானும் கல்யாண குணங்களை முழுவதும் வர்ணித்து அனுபவிக்க முடியாதென்று கை வாங்க மாட்டேன், அதாவது பின்வாங்க மாட்டேன். என்னால் கூடுமான அளவும் வர்ணிக்க உச்சிதமேயொழிய பரிகாசமாகாது. இதனால் உள்ள அம்சங்களில் யாவசக்கியம் வர்ணிப்பது சோஸ்திரமாகும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சில பரிகாசமாக நினைக்கலாம். சகோரபட்சம் என்னன்னாக்க, இது நிலாவில் இருக்க நாக்க நீட்டி சகோரபட்சனால தாகம் தீர்ந்ததுன்னா ராத்திரி நிலா பூரண நிலாவிலேருந்து வரைச்ச அந்த ஒளிக்கதிர்களை நாக்கு நீட்டி அந்த குளிர்கிரணங்கள் உண்டு தாகத்தை போக்கிக்குமா.
ஆனால் அதனால் அத்தனையும் சாப்பிட முடியாதுன்னு அதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதுங்க முயற்சி செய்யாமல் இருக்கோ. அதே போல் என்னால் உன் புகழை கூற முடியாமல் இருக்கும் பட்சத்திலும் கூட நான் அதை பரிகாசமாக நினைத்து கொண்டோ முடியாதவை நினைத்து கொண்டோ உன்னை எனக்கு பின்வாங்க மாட்டேன். உன்னால் என்ன அம்சங்களில் எவ்வளோ வர்ணிக்க முடியுமோ அத்தனையும் நான் ஸ்தோத்திரம் சொல்லி வர்ணிப்பேன் என்று கூறுகிறார். அடுத்த 5வது ஸ்லோகமானது ஷோதியானவி துஷ்ட புத்திரபினஸ் நிச்சேசேகபிய பரிஹோமிதே கீர்த்திம் தேவி விகன்னகம் நச்ச விமம் யஜ்ஞோ ந ஜிஹ்ரேமிச்ச துஷ்யே சாத்துன தாவதான ஹீசுனா லீட்டா விபாகீரதி துஷ்யத் ஸ்வேச்சாபி ந லஜ்ஜதே நசே பிரபேத்யாதிஸ்து சாம்சேர் அப்படின்ட்டு ஸ்லோகம் சொல்கிறது. இது என்ன சொல்கிறதுனாக்க ஷோதியானவே துஷ்ட புத்திரபி நிஸ்னேகோபிய நிகோபித்தே கீர்த்திம் தேவி விகன்னகம்னச பிபேம் யஜ்ஞோன ஜிஹ்ரேமே துஷ்யேத் சாத்து ந தாவதான ஹீன்சுனா லீட்டா விபாகீரதி துஷ்யேத் ஸ்யாபி ந லஜ்ஜதே நஜே பிரபேத்யார்த்திஸ் தும் சாம்சியேத் சுனஹ அப்படின்னு ஒரு நாயை பற்றியும் கங்கை ஜலத்தில் நாயை வாயை வச்சு ஜலத்தை பருகிறத பற்றி இந்த சோஸ்திரமாக சொல்லுகிறது. என்ன அர்த்தம்னா அதுக்கு அதிச்சூத்திரனான ஒரு மனுஷன் சர்வோதிருஷ்டனான ஒருவனை ஸ்தோத்திரம் பண்ண புகுவது லஜ்ஜா பயங்களுக்கு ஆஸ்பதமாக உலகத்தில் காணப்படுகிறது. அதாவது தேவருக்கு சேஷமான ஹவிசை நாய் ஸ்பரிசித்தால் அந்த ஹவிசானது துஷ்டமாகிறதா போலே உத்தம புருஷர்களை நீச ஜனங்கள் சோஸ்திர முகத்தால் வாய்க்கொண்டு ஸ்பரிசித்தால் அந்த உத்தம புருஷர்களுக்கு கெடுதி விளையக்கூடுமென்றோ. அவ்வாறு ஆன பின்பு அதிச்சூத்திரனான நீர் சர்வோதிருஷ்டிஷ புகாப்பிராட்டியை லஜ்ஜை பயங்களின்றிய சுதிக்க புகுந்து அதனால் பிராட்டிக்கு பொல்லாங்கு விளைக்க நினைத்து விட்டீரே, இது உனக்கு தகுமோ? தகாதுங்கோய் தகாது. அதாவது உனக்கு முடியாத விஷயத்தை பிராட்டி சோதனை புகுந்துண்டு அவளுக்கு ஏதாவது ஆபத்து உண்டாக்கி விட்றாயங்கோ, அவளை பிராட்டிக்கு பொல்லாங்க விளைஞ்சிட போகிறதுன்னு சொல்கிறா பல பேர். ஆகையால் இனியாவது லஜ்ஜா பயங்களை மேற்கொண்டு சோஸ்திரத்தில் நின்றும் விடுபட்டால் 2 தலையும் நிரவத்தியமாகும் என்று ஆழ்வார் எனக்கு சொல்லுகிறார். உன்னால் முடியாது, பின்வாங்க, சோசனையே பண்ண வேண்டாம், பிராட்டிக்கு இதெல்லாம் கெடுதல் வந்துட போகிறதுன்னு சொல்கிறவங்க முடியாத விஷயத்தையும் செய்வீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஆழ்வார் சொல்கிற, நான் லஜ்ஜைப்படவும் காரணமில்லை, என்னுடைய ஸ்தோத்திரத்தால் பிராட்டிக்கு அவத்தியலேசமும் உண்டாகாதென்று உறுதியாக அருளி செய்கின்றார். நான் அதிச்சூத்திரனாய் துஷ்டபுத்தி உடையவனாய் ஈரநெஞ்சு இல்லாதவனாய் கள்ளத்தே நானுந்துண்டாய் தொண்டைக்கே கோலம் உண்டு என்று தொண்டடிப்படியாளர் பாடியது போல எப்படி கபடமாகவாகிலும் சில கைங்கரி வேஷங்களை பூணலாமே. அப்படிப்பட்ட சேஷ்டிதமும் இல்லாதவனாய் இவ்வகைகளாலே அந்நத கர்கிணியான இருந்தாலும் பிராட்டி உம்முடைய திருக்கல்யாண குணங்களை நிர்பயனாகவும் நிர்லஜ்ஜனாகவும் ஸ்துதிக்க இழுந்துவிட்டேன். இப்படி சர்வாத்மனா அனர்கனாகிய அடியேன் உம்முடைய கீர்த்தியை புகழ் இழந்து விட்ட அளவால் இந்த கீர்த்திக்கு ஒரு பங்கமும் விளையாது. அவத்தியம்னா பங்கம், ஒரு பங்கம் கேடு, புகழ் கீழே புகழெலாம் குறையிறது, கெடுகள் விளையாது அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி போகிறனாக்க, ஒரு நாய் ஒரு நிகிருஷ்டமான ஜந்து, அதாவது அது தன் தாகம் ஏற்பட்டு அந்த தாகத்தை தீர்த்து கொள்ள கங்கையில் போய் நீர் பருகுகிறது. அப்படி ஆகும் பொழுது, ஐயோ பரமபுண்ணிய தீர்த்தத்தை நாய் ஸ்பர்சிக்கலாமோ
அது என்று அது வெட்கப்படுவதும் இல்லை, அஞ்சுவதும் இல்லை. அது அந்த நாயினுடைய விடாயோ தீர்ந்து விடுகிறது. அன்றியும் அந்த தீர்த்தமும் நாயினுடைய ஸ்பரிசத்தால் கெடுதுமில்லை என்றோ. இது போலவே என்கிறார். இதனால் பிராட்டிய குணகணங்கள் கங்கா பிரவாகம் போல் அப்பரிமேயமாகவும் சசுத்தமாயுள்ளவை என்பது விளங்குவதுடனும் ஆழ்வானுடைய எல்லை கடந்த நைச்சியானுசந்தானம், அதாவது நைச்சியம் என்றார் புகழ்ந்திருக்கார் பிராட்டிய என்று சந்தானம் நன்கு விளங்குகிறது. இதுவரையில் 5 பாசுரங்கள் 5 பாசுரங்களும் முன்னுரை என்றே கொள்ளலாம். நாளை அடுத்ததாக பிராட்டியின் பெருமைகள் என்று 5, 6, 7, 8 இந்த 3 ஸ்லோகங்களை விவரிப்பதை நாம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். கூரத்தாழ்வான் திருவடிகளே சரணம். அடியேன் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.